அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மனசல்வா கிச்சன். உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய ரெமெடிஸை ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இதிலெல்லாம் உடல் எடையை குறையறதில்ல. அப்படியே குறைஞ்சாலும் அது ஆரோக்கியமாக இருக்கிறதில்ல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்றைக்கி உடல் எடையை குறைக்கும் நம்ம ஊர் அரிசி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக அரிசி வெள்ளையாக இருந்தால் அது நல்ல அரிசி அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அரிசியை வெள்ளையாக்குறதுக்கு அதோட மேற்பகுதியை எடுத்துட்டு சக்கையை தான் நம்ம சாப்பிட்றோம். அரிசியில் எத்தனையோ ரகங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ரகம் தான் கருப்பு கவுனி அரிசி. வெள்ளை அரிசி சாப்பிட்றவங்களுக்கு இது வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா இதோட நிறமே கருப்பு தான். இது நம்ம தினமும் பயன்படுத்துகிற வெள்ளை அரிசி பழுப்பு அரிசியை விட ரொம்பவே ஹெல்த்தியானது. மற்ற அரிசியை விட கவுனி அரிசி ரொம்பவே கம்மியாக தான் பயன்படுத்துகிறாங்க. பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தில் இந்த கவுனி அரிசி ரொம்பவே பரவலாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போவும் அந்த பகுதியில் நடக்கிற திருமணங்களில் பாயாசம், பொங்கல் இப்படி ஏதாவது ஒரு இனிப்பில் இதை சேர்த்துக்கிறாங்க. இந்த அரிசியில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட அமெரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் மக்கள் இதை பரவலாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சைனாவில் இந்த அரிசியை தடை செய்யப்பட்ட அரிசி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு வரலாறே இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதிகமான மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த அரிசியை அரசர்கள் மட்டுமே பயன்படுத்திட்டு வந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மக்கள் ஒரு காலகட்டத்தில் அவங்களும் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இது குறைந்த அளவில் தான் பயிரிடப்படுது. இதில் மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சதுனால அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. இதனால பொதுமக்கள் இந்த அரிசியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீன அரசாங்கம் தடை விதிச்சது. இன்னைக்கு வரைக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி அங்க தடை செய்யப்பட்ட அரிசியா தான் இருக்கு. இந்த அரிசியோட ஸ்பெஷாலிட்டியே இதோட கருப்பு நிறம் தான். இந்த கருப்பு நிறத்துக்கு காரணம் இதுல இருக்கிற ஆந்தோசைனின் தான். இதே மாதிரி கத்திரிக்காய், ப்ளூபெர்ரி, சோயாபீன்ஸ்லயும் ஆந்தோசைனின் அதிகமா இருக்கு. இந்த கருப்பு கவுனி அரிசியில இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி இதயம், மூளை, இரத்த குழாயின் செயல்பாடுகளை ஆரோக்கியமா வச்சுக்குது. இது பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி குட் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தி ஹார்ட் ப்ராப்ளம் வராத மாதிரி பார்த்துக்குது. மற்ற அரிசியை விட இதில் குறைவான மாவு சத்து, அதிகமான இரும்பு சத்து, புரத சத்து இருக்கு. இதில் இருக்கிற விட்டமின் இ கண் பார்வைக்கும் சர்மத்துக்கும் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, இதில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் டயாபிட்டிஸ், கேன்சர் அப்புறம் வெயிட் கெயின்ல இருந்து காப்பாத்துது. ப்ளூபெரியை விட இதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராம தடுக்குது. மற்ற அரிசியை விட இந்த கருப்பு கவுனி அரிசியோட 1/3 பங்கு அரிசியே தேவையான சத்துக்களை கொடுக்குது. இந்த அரிசி சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் எடை குறையுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற நார்ச்சத்து தான். இதோட டேஸ்ட் நார்மல் அரிசி மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே இருக்கிற தோல் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. நார்மலாக நம்ம சாப்பிட்ற அரிசிலையுமே அந்த தோலில் தான் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்துக்கெல்லாம் எடுத்துட்டு சக்கையை தான் சாப்பிட்றோம். இது நார்மல் அரிசி மாதிரி தான் சமைக்கணும். ஆனால் இதை வேக வைக்கிற டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். இந்த குக்கரில் சமைக்கிறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 10லேருந்து 12 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். இந்த அரிசியை அட்லீஸ்ட் நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இந்த கருப்பு கவுனி அரிசியில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த அரிசியை அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போது இதோட விளைச்சலும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால இதோட விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால இது நம்ம வாரத்துக்கு 2 வாட்டியாவது சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.